Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNEA கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். So 150 below கட் ஆஃப் இருக்கீங்க. So நீங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கவுன்சிலிங்ல எந்த விஷயங்கள்லாம் பண்ணா உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ்ல நல்ல சீட் கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா அட்மிஷனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படினா தாராளமா நீங்க எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க இண்டஸ்ட்ரியல் கோட்டால சீட்டோ இல்ல வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தனுவாஸ் பாராமெடிக்கல் எதுல வந்து உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்ல எங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. ஃப்ரீ சர்வீஸ் தான் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ +2ல வந்து நல்ல கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்க 180+ வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா டாப் காலேஜ் டயர் 1ல இருக்க காலேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க. 150 பிலோ வந்து இருக்கீங்க, எனக்கு வந்து டாப் காலேஜ்ல கிடைக்குமாங்கிறது டவுட்டா இருக்கு, எனக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்றது டவுட்டா இருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற சிம்பிள் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்கள் வந்து 150 கட் ஆஃப்க்கு கீழே இருக்க ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க கோர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. அதாவது சிஎஸ் ஓரியன்ட் கோர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சீட் எல்லாமே செலக்ட் பண்ணிடுவாங்க. முக்கியமாக டாப் காலேஜில் இருக்க சீட்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ, மெக்கட்ரானிக்ஸ், கெமிக்கல், ஐசி, இஐஇ, இசி இந்த மாதிரி கோர்ஸில் வந்து நிறைய சீட்ஸ் வந்து வேகன்சியில் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 2ல இருக்க காலேஜ்ல இல்ல டயர் 1ல இருக்க காலேஜ்ல வந்து இது போல ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நல்ல காலேஜ்ல ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்றதுக்கு வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. ஸோ நீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்கிறது செகண்ட் விஷயம் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்ஜி காலேஜ் வந்து எடுத்துக்கோ, நீங்க வந்து பிஎஸ்ஜியில் வந்து சிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, பட் அதுக்கான கட் ஆஃப் உங்ககிட்ட இல்லை. பிஎஸ்ஜியில் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது கிடைக்குது, சிவில் கிடைக்குது இல்லை ட்ரிபிள்இ கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல காலேஜில் படிச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி தரது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே வந்து 150க்கு கீழே எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லா கோர்ஸுக்குமே வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கோர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டாப் காலேஜில் வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட். ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 80 காலேஜ் வரையும் கொடுங்க. ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிரும் கண்டிப்பாக. எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 காலேஜ்லேருந்து 60 கொடுத்தா போதும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுங்க. எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ரீசெண்டாக வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன், அதை பாருங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு புரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 175 கட் ஆஃப்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாப் காலேஜில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ்க்கே வந்து ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு 174 to 145 இருக்கீங்க, ஓரளவுக்கு டயர் 2 காலேஜில் ட்ரிபிள்இ, இசி இது போல கோர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 144 to 77.5 இருக்கீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயர் 2 ஆர் டயர் 3ல தான் வந்து ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெக்கானிக்கல், சிவில் இது போல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டர் காலேஜ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே, ஆர்எம்டி, சிஐடி, ராஜலட்சுமி, ஆர்ஐடி, ஈஸ்வர், கேபிஆர், பன்னாரி, கொங்கு, அழகப்பா, ராமகிருஷ்ணா, குமரகுரு, ஸ்ரீகிருஷ்ணா இதில் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்துலேயுமே ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக அட்மிஷன் ஹெல்ப் வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.